on, Goodwin. Come on, Goodwin. Come on, come on, come on. Hey, hey, hey. யா. யார் மணி? நல்லா இருக்கு. எங்க வந்த? என்ன வேணும்? இது ராஜா வீடு இல்ல? இல்லையா? 1 லட்சம் ரூபாயை கொடுத்து வீட்டை கட்டி 10 ரூபாயை கொடுத்து இல்ல எவன் சொன்னான்? இல்ல மிஸ்டர், ராஜா வீடு தானான்னு கேட்டேன். கேட்கறதுக்கு என்ன? கட்டணத்துல தெரியும் கஷ்டம். அஸ்லாமே செடிக்கு மேல போயிட்டே இருக்குது. எங்க வந்த? என்ன வேணும்? நான் மிஸ் ராஜா கிட்ட கொஞ்ச நேரம் தனியா பேசணும். என்னாச்சு உங்களுக்கு திடீர்னு? நான் யார் தெரியுமா? தெரியலையே. அதை பத்தி நான் ஒண்ணும் வருத்தப்படல. அவர் ராஜா, நான் யுவராஜா. இந்த வீட்டுல நான் நந்தி மாதிரி. என்ன பார்க்காம வேற யாருமே அவரை பார்க்க முடியாது. எங்க வந்த? என்ன வேணாம்? என்ன வெக்கமா? பொம்பளையா இருந்து வெக்கப்படலாமா? எனக்கு ஒண்ணு வெக்கம் இல்ல. வெரி குட், உட்கார். இல்ல அப்படியே உட்காருங்க. என்ன வேணும்? எங்க வந்தீங்க? வந்து நான் குதிரை ஓட்ட கத்துக்கிறேன். அதுக்கு ஏன் சிரிக்கிறீங்க? சிரிக்காம பண்ண சொல்றீங்க. குதிரை ஓட்ட கத்துக்கணும்னு சொல்றேன், அப்புறம் போய் ராஜாவை பார்க்கணுங்கிறிய. அவர்தான் பெரிய சாம்பியன் ஜாக்கியாச்சு. பெரிய பெரிய ரேஸ்ல எல்லாம் ஜெயிச்சிருக்காரு. ஜெயிச்சிருந்தா நான் இவரா ஓடினாரு. குதிரை ஓடிச்சு. ஜெயிக்கிற குதிரை மேல ராஜா உட்கார்ந்தான்னா பூஜா உட்கார்ந்தான்னு. இதுல பாருங்க, அந்த காலத்துல இவர் குதிரையை பாடினாரு. சரி பையன் ஆசைப்படுறாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு குதிரையை குழந்தை வச்சு இதாண்டாப்பா குதிரை அப்படின்னு காமிச்சு, இதாண்டா வாலு, இதாண்டா காலு அப்படின்னு காமிச்சது யாரு தெரியுமா? அவர் இன்னும் உயிரோட இருக்காரா? இல்லைன்னா போயிட்டாரா? எங்க இருக்காரு? நான் தான் முன்னாலே இருக்கேன். ஐயோ, ஏடு கையேடு. ஐயோ எல்லாம் அப்புறம் இருக்கட்டும். இன்னும் சொல்றேன். இந்த டெல்லிக்கு போய் குதிரையை அடக்கினாரே ஜெயசிங் ராஜா, அந்த ராஜாவுக்கு சொல்லி கொடுத்த யாரு தெரியுமா? யாரு? எங்க பாட்டை. ஆனா அவ்வளவு ஏன், ராணி சம்யுக்தியில அவ கல்யாண டயத்துல குதிரை மேல அவளை தள்ளிட்டு போனாரே பிருத்திவிராஜா, அந்த ராஜாவுக்கு குதிரையாக்கு சொல்லி கொடுத்த யாரு தெரியுமா? எங்க அப்பன். இந்த ராஜாவுக்கு சொல்லி கொடுக்கறது நானு. எங்க பரம்பரையா குதிரை பரம்பரைங்க. அவ்வளவு என்ன, காலங்காத்தால சில நாள்ல டிஃபன் கிடைக்கலனாக்கா கொள்ளைய தின்னு போனாங்க. பாருங்களேன், இந்த குதிரையை பாருங்களேன். 3 வயசுல ஏறினது. இன்னும் இறங்கவே இல்லை. வயசு 30 ஆகுது. என்னங்க நீங்க இவ்வளவு வயசான பிறகு இந்த விளையாட்டு குதிரை மேல ஏன் இறக்கிட்டு இருக்கீங்க? எப்படி விடுறது? குதிரையாத்தான் ஆரம்பிச்சது இதுல தானே. ஏற ஏனி தள்ளி விட்டுறக்கூடாதுங்கிறதுக்கு தான் நான் இதை கழித்து மாறி அடிக்கிறேன். ஆமா, ஏன் அடிக்கடி மேல மேல பார்த்து பேசுறீங்க? ஏன் இஷ்டம், என் வீடு மாடி இருக்குது, மேல பாக்குறேன். இது என்னங்குது? என்ன கோச்சிட்டீங்களா? இல்ல, இது என் பழக்கம். வேற எல்லாரும் குதிரை விடும்போது சும்மா அப்படி கீழே பார்த்துட்டு இப்படி போவாங்க. ஆமா, நான் அப்படி இல்ல. அலட்சியம். யாரையுமே மதிக்க மாட்டேன். சும்மா அப்படி நேரா பார்த்தே போய் பழக்கம். ஆமா, இவ்வளவுதான் சொல்றீங்களே, இப்பெல்லாம் நீங்க ரேஸ்ல கலந்துக்கிறதே இல்லையா? இல்ல, ஏன் இல்ல போறது இல்லையா? ஏன் அதுல என்ன பிரயோஜனம்? இப்ப ரேஸ்ல போறோம். நீங்க ஜெயிச்சா கப்பெல்லாம் கிடைக்கும். அட கப்பு வேணும்னா நேரம் வெள்ளி கடைக்கு போய் ஒரு கப்பை வாங்கிக்கிறது. இதுக்காக போய் ரேஸ்ல போய் மத்த வாயிலாம் மண் அடிச்சுக்கலாம். என் காலம் அது போச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. எல்லா கப்பையும் நான் வாங்கிட்டா மத்தவங்க இப்ப நம்ம பசங்க அவங்க ஆண்டவங்க. நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு மட்டுமாவது நீங்க குதிரை ஓட்ட கத்து கொடுக்கணும். குதிரை ஏத்த பண்ண எல்லாமே நான் சொல்லி தரேன். எப்ப வச்சுக்குவோம்? இன்னைக்கு நாளைக்கு நீங்க ரேஸ் கோர்ஸ்க்கு வாங்க, சொல்லி தரேன். கண்டிப்பா வர்றேன். எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு வந்துருங்க. மறந்துடாதீங்க. இல்ல, குதிரை வருத்தப்படும். கண்டிப்பா வாங்க. என்ன இடம் சொன்ன? இதாயா குதிரையை ஓட்டுறதுக்கு கத்துக்கிற இடம். கூலி 8 அணா. 8 அணாவா? 5 ரூபாய் சில்லறை வச்சிருக்கியா? இருக்குதா? 10 ரூபாய்க்கு இல்லைங்க. இல்லையா? என்கிட்ட 10 ரூபா தான் இருக்கு. இந்தா அப்படி போய் சில்லறை வாங்கிட்டு வா. யோ, இங்க இருந்து 6 பரலாம் தூரம் எவையா போவான்? போயா, என்னையா கட்டு போச்சு? பெருசா பின்னால போற குதிரை இதை நான் பாத்துக்க மாட்டேனா? ஜாக்கிரதையா பாத்துக்க. போய் சீக்கிரமா வந்துடுறேன். வெளியே வா. யார் உன்னை சீக்கிரமா வர சொன்னா? பொம்பளை புத்திங்கிறது. கடவுளே நேரா வந்து சொர்க்கத்துக்கு வான்னு கூப்பிட்டாலும் பழைய புடவைக்கு எவசிலர் பாத்திரம் விக்கிற வியாபாரி அங்க இருக்கானா அப்படின்னு கேட்கறவங்களாச்சே நீங்க. ட்ரெயினிங் ஹார்ட். இது மேல ஏறினவங்க 14 லோகத்திலயும் 6-7 பேர் தான் இருப்பாங்க. அத்தனை பேருமே பெரிய ஜாக்கி. நீதான் பாக்கி. எப்படி ஏறது? ஒரு ஸ்டூல் கொண்டா. ஸ்டூலா வேணும்? நான் ஒரு ஃபூல். உன்னை போய் நான் குதிரை கட்டுன்னு கூட்டி வந்தோம் பாரு. ஏறு. எப்படி?
இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன பட போகுது பாரு. இல்ல நீ குதிரை ஓட்ட அழக பார்த்து எல்லாரும் கண்ணு பட போகுதுன்னு சொல்ல வந்தேன். ஹாய் ஹாய் அவன் போயிட்டானே. சத்தியமா இது நல்ல குதிரை. ஓட தெரியல. இறங்கு, நான் ஓட்டுறேன் பாரு. இறங்கு 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 இறங்கு. கொஞ்சம் இரு, நான் ஓட்டுறேன் பாரு. பாத்தியா? என்ன மரத்தை தொங்க விட்டுட்டு ஓடிச்சாது ஏன் குதிரையா? அது உன் குதிரையா? என்ன உன் குதிரையடா? அது ஏன் குதிரைடா? ரூட்டு கொடுத்ததும் இல்லாம